நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் புடலங்காய் கூட்டு வைக்க போகிறேன். எப்படி ஈஸியாக சீக்கிரமாக செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல கடலைப்பருப்பை ஒரு அளவுக்கு வச்சு கழுவி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் புடலங்காய் அரிஞ்சதை போட்டுக்கலாம். புடலங்காய் போட்டாச்சு. வெங்காயம் 2 அரிஞ்சதை போட்டுக்கலாம். தக்காளி 2 அரிஞ்சது சின்னதை 2 சைஸு தக்காளியே போட்டுக்கலாம் பொடியாக. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முங்குற அளவு இருந்தால் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரத்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஆனில் தான் இருக்குது. குக்கரை மூடிக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்தோடனே பார்க்கலாம். 2 விசில் இருந்தோடனே இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பும் புடலங்காவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ தேங்காவும் சீரகமும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நல்லா சாஃப்டாக மசிய தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் வெடிச்சிச்சு. அடுப்பு நிறுத்திட்டு இதை இந்த குக்கரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பை கொடுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி. ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறன்றவங்க குக்கரில் வச்சு இந்த மாதிரி 2 விசில் வச்சு எடுத்து இந்த எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றிட்டு இது தாளிப்பு ஒன்று கொடுத்துட்டோன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு ஈஸியாக முடிச்சிடும். இதை பிக்னஸும் செய்யலாம், பேச்சுலர்ஸும் செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறுத்திடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலக்கி கொதிக்க வச்சுருங்க. நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி.